வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை விடயங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை ஒரு சின்னத்தம்பி வீடாக இருந்தாலும் அந்த வீட்டின் முதன்மை தலைவாரி ஏகேடிஆர் ஆகிய அனுரகுமார திசாநாயக்கா வழங்கிய மித்திர விபூஷண பதக்கத்துடன் இலங்கை தீவை விட்டு இன்று தமிழகத்துக்கு பறந்த இந்திய பெரியனர் வீட்டு பிரதமர் மோடி தமிழகத்தில் இலங்கை தீவுக்கு அண்மித்த ராமேஸ்வர பகுதியில் நின்றார். இந்தோ ஸ்ரீலங்கா உறவு பாலத்துக்காக நேற்று முன்தினம் இரவு முதல் இன்று முற்பகல் வரை இலங்கையில் நின்ற ஸ்ரீலங்காவின் மித்திர விபூஷணா மோடி, அதாவது உயரிய நண்பனான மோடி, இன்று இந்திய நிலப்பகுதியை தென்கோடி ராமேஸ்வரத்துடன் இணைக்கும் வழித்தடத்தில் உள்ள பாம்பன் பகுதியில் புனரமைக்கப்பட்ட இரும்பு பாலத்தை திறந்து வைத்தார். மோடிக்கு வழங்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் மித்திர விபூஷண பதக்கத்தில் தர்ம சக்கரம், சிங்கள நிறைகுடம், சூரிய சந்திர உருவங்கள், நவரத்தின கற்கள் ஆகியன பதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெரியனரின் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மைக்கு இலங்கையிலிருந்து தீங்கு விளைவிக்க மாட்டோம். அவ்வாறாக தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் இலங்கையை யாரும் பயன்படுத்தவும் விடமாட்டோம் என்ற ஏகேடிஆரின் உறுதியுடன் இந்த பதக்கம் வழங்கப்பட்டது. தனக்கு வழங்கப்பட்ட மித்திர விபூஷண பதக்கத்தை ஏற்றுக்கொண்ட மோடி திருக்குறளை மேற்கோள் காட்டி கொழும்பிலும் பேசிக்கொண்டார். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல வினைக்கரிய யாவுள காப்பு என்ற திருக்குறளை தனக்கே உரிய தமிழ் மொழி உச்சரிப்புடன் கூறிக்கொண்ட மோடி அதற்குரிய அர்த்தத்தையும் கூறிக்கொண்டார். எதிரிகளை எதிர்கொள்ள நல்ல நண்பனும் நல்ல நட்பும்தான் சிறந்த பாதுகாப்பு அரணே தவிர அதனை விட வேறு ஏது அரணாக இருக்கும் என்ற வகையில் உள்ள இந்த திருக்குறளுக்குரிய விளக்கத்தை சீனாவை நினைத்து அவர் வழங்கியிருக்கக்கூடும். இதன் பின்னர் ஏகேடிஆர் தனக்கு வழங்கிய மித்திர விபூஷண தகுதி நிலை இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கு கிடைத்த மரியாதை என தனது வலைத்தளத்தில் தமிழ் ஆங்கில மொழிகளில் மோடி பதிவிட்டார். இதுபோல மறக்காமல் நேற்று தான் தமிழ் தலைகளுடன் நடத்திய சந்திப்பு குறித்தும் பதிவிட்ட மோடிஜி, இந்த சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இலங்கையில் தமிழர்களுக்கு சம உரிமை, கண்ணியமான வாழ்வு, நீதி ஆகியன கிடைக்க வேண்டும் என்ற பழைய பல்லவியையும் ஒலிக்கவிட்டு இன்று புனரமைக்கப்பட்ட பாம்பன் பாலத்தில் நின்றார். பாம்பன் பாலம் தற்போது 700 கோடி இந்திய ரூபாயில் நவீன முறையில் உறுதிப்படுத்தப்பட்டு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடற்பரப்பின் உப்புக்காற்றுக்கு அது தாக்குப்பிடிக்கும் வகையில் தீந்தை பூசப்பட்டு ஆக குறைந்தது 58 ஆண்டு காலத்துக்கு இந்த தீந்தையை துரு ஊடுருவாது என்ற உத்தரவாதமும் வழங்கப்பட்டுள்ளது. பாம்பன் பாலத்துக்கு இவ்வாறான உத்தரவாதம் கிட்டிக்கொள்ள நிலையில் அந்த பாலத்துக்கு இக்கரையில் உள்ள இலங்கையில் நேற்று முன்தினம் இரவு முதல் இன்று முற்பகல் வரை மோடிஜியும் ஏகேடிஜியும் காட்சிப்படுத்திய புதிய உறவு பாலத்துக்கு எவ்வளவு நாள் உத்தரவாதம், அதாவது கேரண்டி கிட்டுமோ தெரியவில்லை. இன்று பாஜக மேற்பார்த்த மோடிக்கு பிடித்த ராமர் பிறந்த நாளாக கருதப்படும் ராம நவமி கடந்து கொள்வதால் அதே ராமர் இலங்கைக்கு செல்ல கடல் கடந்த இடமாக கருதப்படும் ராமேஸ்வரத்தில் மோடி நின்றார். ஒருவேளை ராமேஸ்வரத்தில் இருந்து இன்று அவர் இலங்கைக்கு பயணப்படும் வகையில் நிகழ்ச்சி திட்டங்கள் இருந்தால் அது அனுமார் இலங்கைக்கு சென்ற பாதையை நினைவூட்டியிருக்கக்கூடும். ஆயினும் இந்த பயணம் மறுவளமாக இடம்பெற்றது. அதாவது கொழும்பிலிருந்து மோடி ராமேஸ்வரத்துக்கு சென்றிருக்கின்றார். இதற்கிடையே தான் இன்று ராமேஸ்வரத்தில் நிற்கும் போது இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் தமிழக கடற்தொழிலாளர்களின் பிரச்சனை மனிதாபிமான முறையில் அணுகப்படும் என நேற்று கொழும்பில் ஏகேடிஆருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதான விடயத்தையும் மோடி இலேசாக தொட்டார். ஏனென்றால் இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக கடற்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு ஏகேடிஆரிடம் தான் நேற்று கோரியதாக மோடி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான செய்திகளை ராமேஸ்வர கடற்தொழிலாளர்களுக்கு இன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக பாம்பன் பாலத்துக்கு முன்னான இலங்கை பயணம் இடம்பெற்றிருக்கவும் கூடும். உள்ளது உள்ளபடி சொன்னால் இலங்கையில் என்ன நடந்து கொள்கின்றது என்பதை ஸ்ரீலங்காவின் புலனாய்வு துறையினர் முகர்ந்து பிடிப்பதை விட இந்திய பெரியனரின் புலனாய்வு முகங்கள் தீவிரமாகவே முகர்ந்து பிடிக்க தலைப்படுவது யதார்த்தமான ஒரு விடயமாக மாறியுள்ளது. இலங்கையில் இதுவரை மாபியா குயின் சிவந்தியை தேடி பிடிப்பதற்கு அதன் பாதுகாப்பு தரப்புக்கு முயலவில்லை. அதே போலவே தமது முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்துவையும் தேடி பிடிக்க முடியாமல் அவர் கமுக்கமாக சரணடைந்த நிலையும் இருந்தது. இவ்வாறாக ஸ்ரீலங்கா புலனாய்வு துறைக்கு இதுவரை சில விடயங்கள் பிடிபடாமல் இருந்தாலும் இலங்கையில் என்ன நடந்து கொள்கிறது என்பது டெல்லிக்கு நன்றாகவே தெரியும் விடயமாக உள்ளது. அந்த அளவுக்கு இலங்கையில் ரோ முகமைகள் உட்பட்ட முகங்களின் விரவல் இருக்கிறது.
இவ்வாறான விரவலால் கிட்டப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தானே கடந்த வருடம் ஸ்ரீலங்காவில் முதன்மை தலையாரி தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் ஏகேடிஆர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். அந்த தேர்தலில் ஏகேடிஆருக்கு ஒரு வாய்ப்பு வரும் என்பதை முகர்ந்த டெல்லி கடந்த வருட முற்பகுதியில் அனுரவை டெல்லிக்கு அழைத்து தலைப்பாகையும் கட்டியிருந்தது. இப்போது மோடியின் கொழும்பு பயண பாதுகாப்புக்காக அதிரடி குமாண்டோக்கள் மற்றும் ரோ அதிகாரிகளுடன் கொழும்பு துறைமுகத்துக்கு சத்தமில்லாமல் சென்று அங்கேயே கடந்த ஓரிரு நாட்களாக நங்கூரமிட்டு நின்ற இந்திய பிரியனரின் போர்முக சக் யாத்திரி என்ற கலமும் மோடி இலங்கையை விட்டு அகன்று விட்டதால் நாளை கொழும்பிலிருந்து அகல உள்ளது. இந்த பின்னணியில் மோடிக்கான பாதுகாப்புக்காக கொழும்பில் நின்ற இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளை துளைத்து எடுக்கத்தான் செய்தார்கள். சும்மா சொல்லக்கூடாது. நேற்று காலை மோடிக்கு ஏகேடிஆர் செங்கம்பள வரவேற்பு வழங்கிய கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஸ்ரீலங்கா தேசிய தொலைக்காட்சியான ரூவாகினியின் படப்பிடிப்பாளர் ஒருவர் ஏறி நின்ற ஒரு மரப்பெட்டிக்குள் ஏதாவது அபாயம் இருக்கக்கூடுமோ என்ற ஐயத்தில் நேரடி ஒளிபரப்புக்காக படப்பிடிப்பு கருவி பொருத்தப்பட்ட அந்த பெட்டியை துளையிட்ட இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த துளை ஊடாக ஒரு சிறிய கேமராவை அனுப்பி அந்த பெட்டியின் உட்புறத்தை ஆய்வு செய்த அளவுக்கு பாதுகாப்பு கடுமையாக இருந்தது. அதனால்தான் இது ஒரு பாதுகாப்பு துளைத்தெடுப்பு என்ற அங்கதம் உள்ளது. ஆனால் இவ்வாறாக மோடியின் பாதுகாப்புக்கு நுட்பமான உறுதிப்படுத்தல்கள் எல்லாம் இடம்பெற்றாலும் நரேந்திர மோடியின் பயணத்துக்கான பதாதை துதிபாடல்களில் தமிழ் மொழி கோட்டை விடப்பட்ட நகர்வு வளமை போலவே கொழும்பில் இடம்பெற்றுக் கொண்டது. இந்த அளவுக்கும் ஏகேடிஆர் தரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் என்ற பேச்சு பல்லக்கு பப்படா கதைகள் வேறு உள்ளன. ஆனால் ஏகேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டலியை விட்டு தள்ளுங்கள். பழைய சிஸ்டத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய இலங்கையின் தேசிய மொழியாகவும் இந்திய அரசியலமைப்பில் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளில் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு மோடிக்கு வரவேற்பு அளிக்கும் விளம்பர பதாதைகளில் இடம் வழங்கப்படவில்லை. இவ்வாறான லட்சணங்கள் யதார்த்தமாக இருக்க மீண்டும் மீண்டும் ஏகேடிஆரின் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் ஆண்டுகள் கதை கூறுவது வேறு விடயம். மோடிக்கான வரவேற்பில் தமிழ் கடாசப்பட்டமை சமூக ஊடகங்களில் வெளிவந்தமை வெக்கத்தை ஏற்படுத்தியதோ என்னவோ தெரியவில்லை. நேற்று முன்தினம் இரவோடு இரவாக ஆய்போவன், வணக்கம், நமஸ்தே, வெல்கம் என்ற பதங்களுடன் குட்டி கொடிகள் அவசரமாக கொழும்பில் கட்டவிடப்பட்டன. ஆனால் இறுதி நேரத்தில் என்னதான் இந்த குட்டி கொடிகளை ஏகேடிஆர் தரப்பு கட்டிக்கொண்டாலும் பெரிய பதாகைகளில் தமிழ் மொழி கடாசப்பட்டமைதான். மோடி இலங்கையில் நின்ற காலத்தில் நல்ல வேளையாக ஏதாவது ஒரு குரங்கு நாட்டின் மின்சார விநியோகத்தில் சேட்டை செய்து அதனை சீர்குலைக்கும் காரியங்களை செய்து கொள்ளவில்லை. இவ்வாறாக நடந்தால் அது மோடிக்கு பிடித்த ராமரின் அனுமார் அவதாரத்தின் கடாட்ச செய்கையென வேறு ஏதாவது ஒரு ஏகேடிஆர் முகம் உளறி தள்ளி இருக்கும். ஏனெனில் நாட்டின் ஒட்டுமொத்த காவல்துறையும் பல தேடுதல் குழுக்களை அமைத்து ஏறக்குறைய 3 வார காலமாக தேடிய முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து இருந்த இடம் தனக்கு ஏற்கனவே தெரியுமென இப்போது ஏகேடிஆரின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சகம் ஓமென்று வேறு புலம்பி தள்ளுகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் வார்த்தை ஜாலங்களை மக்களுக்கு வழங்குவதில் பெரியண்ணர் வீட்டு மோடி தரப்பும் சின்னத்தம்பி வீட்டு ஏகேடிஆர் தரப்பும் ஒன்றுக்கொன்று சளைத்ததாக இல்லாமல் விட்டாலும் பெரியண்ணர் வீட்டு தரப்பு தமது நாட்டின் பொருளாதாரத்தை கையாள்வதில் ஏகேடிஆர் தரப்பை விட மிக மிக முன்னேற்றமாக இருப்பதை மறுத்துக்கொள்ள முடியாது. மோடிஜிக்கு நேற்று ஏகேடிஆர் மித்திர விபூஷண பதக்கத்தை குத்தி நண்பேண்டா பாணியில் பெரு மதிப்பை வழங்கினாலும் ஏகேடிஆரின் ஜேவிபியை பொறுத்தவரை இந்தியாவை விட சீனாவுடன் அதற்கு நெருங்கிய உறவு இருப்பது தெரிந்த பழைய கதை. இந்தியா எப்போதும் இலங்கையை கொடுமைப்படுத்தும் ஒரு சக்தி என்பது ரோகண காலத்தில் ஜேவிபிக்கு இடம்பெற்ற ஆட்சேர்ப்பில் மேற்கொள்ளப்பட்ட 5 வகுப்புகளில் முக்கியமான ஒரு வகுப்பாக இருந்தது. இப்போது ரோகண இல்லாமல் ஜேவிபி மாற்றமடைந்து கொண்டாலும் விட்டகுறை தொட்டகுறையாக அதற்கு சீனா மீது இந்தியாவை விட அதிக ஈர்ப்பு இருக்கக்கூடும். இப்போது ஏகேடிஆர் தரப்பின் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை அதற்கு இந்தியாவின் உதவிகளும் தேவை, அதேபோல சீன உதவிகளும் தேவை. அந்த வகையில் இப்போது இந்தியா என்ற ஆள் பழுத்திருப்பதால் நேற்று ஏகேடி கிளி அதிலிருந்து 2 நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம், சுகாதார ஒப்பந்தம், மருந்து பொருட்களின் உற்பத்திக்கான ஒப்பந்தம், எரிசக்தி மற்றும் மின் விநியோகத்துக்கான ஒப்பந்தம், எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் தீர்வுகள், கிழக்கு மாகாணத்துக்கான திட்டங்கள் உட்பட 7 முக்கிய ஒப்பந்தங்களை ஒப்பேற்றியுள்ளது. இந்த ஒப்பந்தங்களில் ஒப்பேற்றப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் முக்கியமான உறுத்தலை ஏற்படுத்திக் கொள்கின்றது. 5 ஆண்டு காலத்துக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய வகையில் 2 நாடுகளும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்துள்ளன.
நேற்று செய்யப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஒருவேளை 2 நாடுகளும் தொடர விரும்பவில்லை என்றால் 3 மாத கால அவகாசம் வழங்கி அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை 5 வருட காலத்துடன் நிறுத்திக் கொள்ள முடியும். அவ்வாறாக செய்யாவிட்டால் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அது மேலும் 3 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்ற நியதியும் உள்ளது. இவ்வாறான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை விட திருமலையில் மின்சார நிலையத்தை அமைப்பது தொடர்பான இந்தோ ஸ்ரீலங்கா சக எமிரேட்ஸ் ஆகிய ஐக்கிய அமீரகத்துக்கு இடையேயான முத்தரப்பு ஒப்பந்தமும் நேற்று செய்யப்பட்டது. இதற்கு அப்பால் இலங்கை முழுவதும் உள்ள 5000 வழிபாட்டு தலங்களுக்கு சூரிய மின்சக்தி தகடுகளை வழங்குவதற்கான இந்திய பிரிவினரின் உறுதி, 700 இலங்கையருக்கு இந்தியாவில் வருடாந்தம் திறன்சார் பயிற்சியை வழங்குவதற்கான திட்டம், திருக்கோணேஸ்வர ஆலயம், நுவரேலியாவில் உள்ள சீதியம்மன் ஆலயம், அதேபோல அனுராதபுரம் புனித நகர வளாக திட்டம் ஆகியவற்றுக்கு இந்திய பிரிவினரின் நன்கொடைகள் வழங்கப்படும் என்றும் மோடி நேற்று அறிவித்தார். இந்தியாவின் அருகில் இருந்தாலும் இலங்கை வளர்ச்சி அடைய வேண்டும், வலுப்பெற வேண்டும் என பெரியனர் விரும்பிக் கொள்வதாக நேற்று கொழும்பில் குறிப்பிட்ட மோடி, இலங்கைக்கு வழங்கிய கடனுக்கான வட்டியை குறைத்தோம், மானியங்களை வழங்கினோம், கிழக்கு மாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக 2400 கோடி ரூபாயிலான திட்டத்தை செயல்படுத்த போகிறோம், இலங்கையில் வாழும் தமிழர்களுக்காக 10,000 வீடுகளை கட்டுகின்றோம் என பல பட்டியல்கள் இடப்பட்டாலும் இலங்கை தீவில் தமிழ் இனத்துக்குரிய அரசியல் உரித்துக்களை அழுத்தமாக வழங்குமாறு கோரும் திட்டங்களோ அல்லது கருத்துக்களோ எதுவும் இந்தியாவிடம் இருப்பதாக நேற்று வெளிப்படவில்லை. மாறாக தமிழ் தலைகளுடனான சந்திப்பில் மட்டும் தமிழுக்கு சம உரிமை, கண்ணியமான வாழ்க்கை, நீதி என்ற பழைய பல்லவிகள் ஒலிக்கவிடப்பட்டு தமிழ் தலைகளும் நன்றாக நடந்தது இந்த சந்திப்பு என்ற வளமையான பல்லவிகளை ஒலிக்கவிடும் அளவுக்கு தமிழரின் அரசியல் உரித்து பெறுபேறுகள் வெளிப்பட்டுள்ளமையும் இன்னொரு யதார்த்தமாகும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.